வெல்கம் டு ஜெரியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தெர்மாகோல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வேஸ்ட்டாக போகிற தெர்மாகோலை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து வித்தியாசமாக இருக்கும் ஃபிஷ் டேங்கே. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நியூ இயர் வந்திருக்கு. ஸோ அதனால நீங்க வின் பண்றதுக்குரிய சான்சஸும் அதிகமா இருக்கு. ரீசெண்டா கபடி சீசன் வந்து வந்திருக்கு. ஃபன் 88 கொண்டு வந்திருக்க பெட் B2B பிளாட்ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா கபடி மேட்சை நீங்க ப்ரெடிக்ட் பண்றது மூலமா ஈஸியா வந்து வின் பண்றதுக்குரிய சான்சஸ் இருக்கு. இதுல கபடி மட்டும் இல்லாம உங்க ஃபேவரட் கேமையும் விளையாடலாம். கிரிக்கெட், ஃபுட்பால், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா BBL இந்த மாதிரி எல்லாமே வந்து விளையாட முடியும். இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் கூட இப்போ ரீசெண்டா இருக்கு. அதையும் விளையாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வின் பண்றதுக்குரிய சான்சஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா டேரன் சேமி தான் பிராண்ட் அம்பாசிடர். அது போக இதுல வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் டெபாசிட் மெத்தட் இருக்கு. நீங்க ஈஸியா வந்து வித்ட்ராவும் பண்ண முடியும். ஏகப்பட்ட பேமெண்ட் மெத்தட்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு. அது போக வந்து இதுல செக்யூர் பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு. எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. இதுல எல்லா கேம்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து லைவா வந்து பார்க்க முடியும். இல்ல கேசினோ கேம்ஸையும் வந்து உங்களால வந்து பார்க்க முடியும். அது போக வந்து பாத்தீங்கன்னா 7 டிஃபரண்ட் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா 200க்கு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா கேசினோ கேம்ஸ் இருக்கு. அதையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரியல் பிளேயர்ஸ் கூட, ரியல் டீலர் கூட வந்து நீங்க வந்து ப்ளே பண்ண முடியும். எங்களோட அபிஷியல் பார்ட்னர் அண்ட் ஸ்பான்சர் வந்து பாத்தீங்கன்னா கரீபியன் பிரீமியர் லீக் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பிரீமியர் லீக் இவங்க தான் இருக்காங்க. இதுல ஜாயினிங் போனஸா வந்து பாத்தீங்கன்னா பெட் B2B ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 400% வந்து தராங்க. நீங்க 500 ரூபாய் டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அது போக டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்றீங்கன்னா அடிஷனல் போனஸ் வேற கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தெர்மாகோல் இருக்கு பாத்தீங்களா, இதை யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மீன் தொட்டி வந்து நம்ம செய்ய போறோம். ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஐஸ் கட்டி இந்த மாதிரி சின்ன சின்னது போட்டு வைப்பாங்க பாத்தீங்கன்னா, மேல மூடி வைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சி கீழே போட்டது தான். நான் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எங்கெங்கன்னா உடஞ்சிருக்கோ அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா எம்சில வச்சு லைட்டா வந்து ஒட்டிருங்க. அடுத்து தண்ணி ஊற்றி பார்க்கணும் எந்த லெவலுக்கு ஒழுகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மீன் வந்து வியூ ஆகுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கண்ணாடி வந்து செட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி வந்து வெட்டி வாங்கியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து வெட்டி வாங்கியிருக்கோம். சின்ன கண்ணாடி தான் இது. இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து வெட்டி வாங்கணும். ஓகேங்க, இதுதான் அந்த கண்ணாடி, கிளியர் கண்ணாடி தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல கூட நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்படி ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த சைடுனா வந்து பார்த்தீங்கன்னா தெர்மாகோல் இருக்கும், இந்த சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த மெத்தடில் தான் ஃபிட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இதில் வந்து என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அனபேன் வந்து போட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஜெல் வந்து அன்றைக்கி யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த சிலிக்கான் தான் இது. அதுலேயே சின்னது இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு வந்து கடைகளில் வந்து கிடைக்கும். இது ஒன்றே போதும் ஒட்டுறதுக்கு, இது சின்னது தானே. ஸோ அதுக்காக சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஒட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி வெட்டுறது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த பொசிஷனில் கரெக்டாக வச்சு ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வச்சு காட்டுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தெர்மாகோல். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எங்கெங்கே உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா. இதோட நீங்கள் வந்து பெருசில் வந்து கூட நம்ம வந்து செய்யலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வெட்டி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியை வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த கண்ணாடியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெட்டணும். ஸோ அதுக்காக இந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்க் வந்து பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி சைஸ்க்கே வந்து மார்க் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கண்ணாடி சைஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு சைஸ்க்கு தான் வெட்டணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து உள்ளக்க வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி சைஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் நான். அவ்வளோதான். இந்த சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சைஸ்க்கு வந்து வெட்டணுங்க. அதாவது இந்த பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சைஸ்க்கு வந்து நம்ம வெட்டணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வந்து உள்ளக்க வந்து கரெக்டாக வைக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சைஸ்க்கு மட்டும் வந்து வெட்டுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோதான். சரி, ஓகே. இந்த சைஸ்க்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கத்தியை தான் யூஸ் பண்ணி வந்து வெட்ட போகிறோம். இதை வந்து பார்த்து வந்து வெட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக நம்ம பீஸ் வந்து வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சேஃபுக்கு வந்து இருக்குது பாருங்கள். இந்த இதுனால் தேவையில்ல தூக்கி போடலாம். அவ்வளோதான், இந்த சேஃப்க்கு இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியை வந்து ஃபிட் பண்ணணுங்க. கண்ணாடி வந்து கரெக்டாக வந்து வச்சு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கோடு வந்து போடணுங்க. இந்த கோடு போட்டு அங்கே தான் வந்து நம்ம வந்து ஒட்டணும். ஸோ அதுக்காக
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து வெட்டி விட்டாச்சு. உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சமாக இந்த அளவுக்கு வந்து வெட்டி விட்டுக்கோங்க. அப்போனா தான் கண்ணாடியை வந்து கரெக்டாக வைக்க முடியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தேவையில்லாததானா நான் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து கண்ணாடியை நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து கண்ணாடி எடுத்தாச்சு. இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து இந்த மாதிரி வந்து விடுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வெட்டியிருக்கோம். தெர்மாக்கோல்னால ஈஸியாக இருக்குங்க நம்மளுக்கு வெட்டுறதுக்கு. ஸோ லைட்டாக ஹீட் பண்ணி கூட நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக வந்து உள்ளக்க போகுது நம்மளுக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து கரெக்டாக போகுது, இங்கனக்குள்ளே கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிக்கிறது. ஸோ அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைங்க. இந்த அளவுக்கு தான் சுற்றி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிக்கான் இதை வந்து நம்ம வந்து வச்சு ஒட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாருங்கள் ஒரு சூப்பரான மீன் தொட்டி வந்து ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதை ஒட்டுறதுக்கு முன்னாடி வந்து இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கனக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து இதை அப்ளை பண்ணணும் இங்கனக்குள்ளே. அப்போனா தான் கண்ணாடியும் இதுவும் வந்து சேர்ந்து வந்து ஒட்டும். நீங்கள் வெளியே வந்து சும்மா வந்து ஒட்டினீங்க அப்படின்னா சரியாகாது. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சிலிக்கான் பேஸ்ட், இது சின்னது தான். அது இதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சுற்றி வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளை கொடுத்துக்கலாம். உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உள்ளக்க வந்து விட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கும் கண்ணாடியும் இந்த இதையும் சேர்த்தாப்பில். ஸோ அதனால் வந்து சுற்றி வந்து உள்ளக்க வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வந்து மெதுவாக வந்து உள்ளக்க வந்து இறக்கிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் வந்து இப்போ ஒரு நார்மல் இது தான் இது. ஏன்னு பார்த்திங்கன்னா எல்லா இடமும் பிடிக்கணும். ஸோ அதுக்காக தான். இப்போ எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வச்சு அமுக்கியாச்சுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபிட் ஆகிக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம வந்து ரெண்டாவது என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா சுற்றி வந்து சிலிக்கான் இந்த இதை வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துகிட்டு ஓரம் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஓரத்தை வந்து அப்படியே வச்சு அப்படியே கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்படி வச்சிங்க அப்படின்னா அந்த கேப்பே இருக்காது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆகிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் போல் அந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சுற்றி இந்த மாதிரி அந்த கண்ணாடியும் இதுக்கும் நடுவில் கேப் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் எல்லா சைடும் வந்து இந்த மாதிரி அப்ளை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒட்டிட்டோம். சைடுனா பாருங்கள், சைடு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஜெல்லை வந்து கரெக்டாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் கண்டிப்பாக வந்து காஞ்சே ஆகணும். அப்படின்னா தான் செட் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எங்கெங்கன்னா ஓட்டை இருக்குது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலனா வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஜெல்லை வந்து அப்படியே அப்ளை பண்ணி விட்ருங்க. சைடு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க. இது வந்து மீன் வந்து கடிக்காமல் இருக்க கூட நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஃபுல்லாக வந்து அந்த சைடு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங்கான மெட்டீரியல். இந்த தெர்மாக்கோல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் அவ்வளோவா கடிக்காது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா காய விட்டுறலாம். காய விட்டதுக்கு அடுத்து எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 6 மணி நேரம் கிட்ட காயட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு நாள் நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2வது ஒர்க்கை வந்து ஒட்டணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒழுகுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எம்சியில் வச்சு உள்ளக்குள்ளக்க அங்கங்கன்னு ஒட்டியிருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோலே கொஞ்சம் ஓட்டையாக தான் இருந்துச்சு. நம்ம வந்து உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிக்கான் இதை வந்து உள்ளக்க நல்லா பூசி விட்டுட்டோம். ஸோ அதனால் நல்லா தான் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி ஊற்றி இன்னொரு செக் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போ வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்கள் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உள்ளக்க வந்து அழகாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் டெக்கரேஷன் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதுனா அழகாக வந்து பண்ணலாம், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உள்ளக்க டிசைனே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த மாதிரி டிசைனாலும் நீங்கள் வந்து அழகாக வந்து பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைங்கிற கல்லை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றலாம். தண்ணி தான் கொஞ்சம் பொறுமையாக ஊற்றணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஒழுகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்துக்கணும். ஒழுகுச்சு அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக அடைக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஊற்றிருக்கோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒழுகலை. அதே மாதிரி ஒவ்வொரு கப்பாக வந்து ஊற்றிக்கோங்க. எந்த கப் வந்து ஊற்ற மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒழுகுதோ அங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அடைச்சிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றியாச்சு. இங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கல் வந்து அங்கங்கே இல்லாத இடத்துல வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல் பிளான்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக அங்கங்கே வந்து ஆட் பண்ணி விட்டுலாம். ஒரு 3 செடி. அது போக வந்து பார்த்திங்கன்னா டக்வீட் நம்மகிட்ட இருக்குது. டக்வீட்டையும் வந்து ஆட் பண்ணி விட்றேன். இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், மேலே வந்து மிதக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பராக வந்து நம்ம வந்து செடியை வந்து பிளான்ட்டை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இதை கல் கட்டி கீழே இறக்கி இருந்து கீழேருந்து வந்தாலும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம வந்து பண்ணி விட்டுறலாம்.
இந்த மாதிரி வந்து கீழேருந்து வந்து வரப்பான வந்து நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம வந்து ஃபிஷ் வந்து விட போகிறோம். ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபிஷ் தான், நம்ம வந்து பீட்டா ஃபிஷ் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பீட்டா ஃபிஷ்க்குன்னு நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மூன் பீட்டா ஃபிஷ். இதை வந்து உள்ளே கொட்டுக்கலாம். உள்ளே கொட்டாச்சு. இது வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஒழுகலை. நீங்கள் ஒழுகுச்சு அப்படின்னா இன்னொருக்கு வந்து அடைச்சிக்கணும். இது அவ்வளோ அழகாக இருக்குங்க. அது வந்து ஒரு மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புது இடமா இருக்குது. ஸோ கொஞ்சம் செட் ஆகணும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதில் கப்பீஸ் இந்த மாதிரி விட்டுருந்தீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசித்து வந்து பண்ணதுங்க. தெர்மாக்கோலில் இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செட் ஆகிக்கிறோம். அதாட்ட இந்த இடத்துல வந்து அதாட்ட விளையாட ஆரம்பிச்சிடும். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் செட்டப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். இதை வந்து நான் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெர்மாக்கோல், இங்கிட்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி. ஸோ இதை வந்து சுற்றி வந்து பார்த்திங்கனாலும் தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எங்கேயுமே நம்மளுக்கு வந்து ஒழுகலை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து எந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வியூ வந்து இருக்கணுமோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃபிஷ் டேங்க் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப கம்மியான செலவு தான். இதுனா உங்களுக்கு செலவே வராது. கண்ணாடி பீஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா 20 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும் இந்த அளவுக்கு பீஸு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் ஜெல் வந்து 35 ரூபா. அதை சேர்த்து வாங்கி ஒட்டிட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டேங்க் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து நம்மளாக வந்து பண்ணது. தெர்மாக்கோல் இந்த மாதிரி ஒரு அட்டை சும்மா கிடந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணும் போல வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 100% வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. சிலிக்கான் ஜெல்லை வந்து சுற்றி வந்து தடவி விட்டுருங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா தெர்மாக்கோலை வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து கடிச்சு இழுக்க வாய்ப்பு இருக்குது. கடிச்சு இழுத்துச்சுன்னா சப்போஸ் வந்து ஓட்டை விழுந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வெளியேறிடும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து அதிகம் சிலிக்கான் ஜெல்லை லைட்டாக தடவி விட்டுருங்க. அப்போ மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அது பிளாஸ்டிக் மாதிரி ஆயிரும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை கூலிங்காக தான் வச்சிருக்குமே தவிர ஹீட் ரொம்ப ஆகாது. ஸோ அதனால் இதில் தாராளமாக வந்து கண்ணாடி மீன் தொட்டி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கூலிங் வந்து நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.